அருண் பாண்டியன் சாரை பற்றி சொல்லணும்னா பல வருஷம் ஆல்ரெடி இப்போ பிரேம் வந்து என்னோட டைலாக் எல்லாம் கொஞ்சம் திருடிட்டாரு. ஸோ அதை பற்றி பேச முடியல. பட் ஆமாம், இப்போ எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கிறது என்னென்னா, அந்த காலத்துலேயே லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் பெரிய பைசப் இருக்கிறதா சொல்லி ஒருத்தரோட பேர் வந்து இருந்தது. எவ்வளோ இன்ச்சு சார் அது? எவ்வளோ இன்ச்சு பைசப் இன்ச்சு? 22 இன்ச். அது எவ்வளோ வருஷம் நான் கஷ்டப்பட்டிருக்கேன் அது கிடைக்கிறதுக்குன்னு எனக்கு மட்டும் தெரியப்பட்டது வரவே இல்லை. ஸோ அந்த காலத்துலேருந்தே நான் பெரிய ஃபேன் அவருக்கு. என் ஃபேமிலி மொத்தமாக ஃபேனு. என் ஒய்ஃப் வந்து 80s இந்த இணையத கைகள் 90s நினைக்கிறேன்ல, அந்த டேப்பை போட்டு போட்டு தேஞ்சு போகிற வரைக்கும் பார்த்துருக்காங்க. ஸோ நாங்கள் ஃபுல் ஃபேமிலியாகவே அவர் பெரிய ஃபேனு. எனக்கு வந்து அருண் பாண்டியன் சாரோட ஃபஸ்ட்டு என்ன 2006 or 2007 வந்து சேர்ந்து நாங்கள் ஒரு படம் பண்ணியிருந்தோம். அவரும் நடிச்சிருந்தாரு, நானும் நடித்தேன். ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து நான் அவரோட நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன். அவர் ப்ரொடியூசராக வந்து இன்னொரு கம்பெனியோடு இருக்கும்போது நாங்கள் சேர்ந்து யுக்ரைன், ஃப்ரான்ஸ் இதெல்லாம் போய் சுற்றியிருக்கோம். நிறைய விஷயங்கள் சேர்ந்து பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அவர் எனக்கு ஒரு பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தமிழ் படம் விட்டு நான் நிறைய தெலுங்கு படம் பண்ண ஆரம்பித்தேன். அந்த டைமில் கூட நாங்கள் டச்சில் இருந்திருக்கோம். கடைசியாக வந்து இப்போது அவர் இந்த படம் பண்ணுறதா சொன்னப்போ ஐ வாஸ் த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட். ஸோ மற்றவங்களுக்கு ஏதாவது பேமெண்ட் என்னன்னு கேட்டப்போ உங்களுக்கு நினச்சது கொடுங்கன்னு அவருக்கு சொல்லியிருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேன். பட் இருந்தாலும் அவர் ஒரு பேமெண்ட் வந்து டான் வந்துச்சு அக்கௌண்ட்டுக்கு. ஸோ ஐம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படம் வந்து பெரிய வெற்றியாக வரட்டும். ஐ எம் 100% ஷுவர் அவர் போட்டிருக்கிற ஹார்ட் ஒர்க், இந்த டெக்னீஷியன்ஸ் ஆகட்டும், இந்த க்ரூ ஆகட்டும், எல்லாரும் நல்லா கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. ஐ எம் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.